என் ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. என்னென்னா, அவள் என்னெல்லாம் ட்ரீம் பார்க்குறாளோ அது ஃபுல்ஃபில் ஆகும். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஜெம்ஸில் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருப்பாங்க. அன்றைக்கி நைட் அவள் கனவுல எழுந்திரிச்சு காலைல சொல்லுவாள், நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்வா. அன்றைக்கி காலைல அவங்க இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட் என்ன யாரை கனவுல பார்க்குறாங்களோ அது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை அவள் முன்னாடியே 1 டே இல்லை 1 வீக் பிஃபோரே அவள் கனவுல பார்த்துருக்கா. அப்படி நான் நிறைய தடவை எங்கள் லைஃப்பில் நான் கேட்டிருக்கேன். திடீர்னு ஏன் அவங்க வராங்க எனக்கு தெரில அப்படின்வா. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்திருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி நைட்டு அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. நான் ஒரு பாக்ஸில் படுத்திருக்கேன். ஒரு தேள் என்னை கொட்டுது. அந்த தேளோட அந்த வாலில் 23ன்னு இருந்துச்சு. 23 23 உடனே அந்த பாக்ஸ் அப்புறம் அதை என்னால் கொத்த முடியலன்னா அந்த பாக்ஸ் அப்படியே பாக்ஸோட தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னா. 23னா என்னப்பா அப்படின்னா நான் சொல்கிறேன், 23னா இந்த வருஷம் தானே 23 அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவள் போய் அட்மிட் ஆனால் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவளோட நம்பர் 23 இருந்துச்சு. பேஷண்ட் நம்பர் 23. அதே மாதிரி 23 இயர்லேயே இறந்துட்டேன். அது இப்போ 40 வயசு வரையும் சுகத்தோட தான் இருந்தேன். இந்த கோவிட் கோவிடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீசிங் வந்துச்சு. வீசிங் லங்ஸு மூச்சு விட முடியாமல் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் கொஞ்சம் துக்கமான விஷயந்தான். உங்களுக்கும் அது பேசுகிறதுக்கு கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக தான் இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக பேசினா நல்லது. ஏன்னா அது ஒரு சாட்சியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட பாதையில் போகிறவங்களுக்கு. உங்கள் மனைவியை கர்த்தர் எடுத்துக்கிட்டார் சிறு வயதிலேயே. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2013 23 ஒய்ஃபு கொஞ்சம் ஆஃப்டர் கோவிடு முடிஞ்ச உடனே லைட்டாக வீசிங் வந்துச்சு. வீசிங் முடித்ததுக்கப்புறம் சரி நம்ம ட்ரீட்மெண்ட்டு கேட்டோம், டாக்டர்ஸை கேட்டோம். ஒரு சிலவங்களுக்கு 40 வயசுக்கு அப்புறம் கூட ஒருத்தவங்க வீசிங் வரும் அப்படின்னாங்க. ஏன்னா அது வரைக்கும் வீசிங்கே கிடையாது. சரி வீசிங் வரும்னோடனே அது ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. திட்டம் பார்த்தா ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. முடியலன்னா 23 செப்டம்பர் 3ஆம் தேதி அவள் நைட்டு தூங்கும்போது ஒரு கனவு காண்றாள். என் ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. என்னென்னா, அவள் என்னெல்லாம் ட்ரீம் பார்க்குறாளோ அது ஃபுல்ஃபில் ஆகும். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஜெம்ஸில் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருப்பாங்க. அன்றைக்கி நைட் அவள் கனவுல எழுந்திரிச்சு காலைல சொல்லுவாள், நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்வா. அன்றைக்கி காலைல அவங்க இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட் நான் யாரை கனவுல பார்க்குறாங்களோ அது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை அவள் முன்னாடியே 1 டே இல்லை 1 வீக் பிஃபோரே அவள் கனவுல பார்த்துருக்கா. அப்படி நான் நிறைய தடவை எங்கள் லைஃப்பில் நான் கேட்டிருக்கேன். திடீர்னு ஏன் அவங்க வராங்கன்னு எனக்கு தெரில அப்படின்வா. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்திருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி நைட்டு அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. நான் ஒரு பாக்ஸில் படுத்திருக்கேன். ஒரு தேள் என்னை கொட்டுது. அந்த தேளோட அந்த வாலில் 23ன்னு இருந்துச்சு. 23 23 உடனே அந்த பாக்ஸை அப்புறம் அதை என்னால் கொத்த முடியலன்னா அந்த பாக்ஸ் அப்படியே பாக்ஸோட தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னா. 23னா என்னப்பா அப்படின்னா நான் சொல்கிறேன், 23னா இந்த வருஷம் தானே 23 அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவள் போய் அட்மிட் ஆனால் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவளோட நம்பர் 23 இருந்துச்சு. பேஷண்ட் நம்பர் 23. அதே மாதிரி 23 இயர்லேயே இறந்துட்டேன். அது இப்போ 40 வயசு வரையும் சுகத்தோட தான் இருந்தேன். இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீசிங் வந்துச்சு. வீசிங் லங்ஸு மூச்சு விட முடியாமல் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு 2 மணி ஆகும் தூங்க. அப்புறம் காலைல பிள்ளைகளை நான் தான் கிளப்பி அனுப்பிச்சி விட்டு அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். அப்படியே ஸ்லோவாக ரெக்கவர் ஆயிரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகி ஒரு 37 நாள் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாப்புல ஐசியூவில். எல்லாம் முயற்சி பண்ணாங்க. பட்டு அநேகரோட ஜெபம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன ஏற்கனவே அவள் பார்த்த ட்ரீமா இல்லை ஆண்டவரே ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டாரா என்னன்னு அதுவும் தெரியல. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்
எவ்ரிதிங். இன்னைக்கு வரப்போ கூட காரில் நான் தான் பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், ஆண்டவர் எது செஞ்சாலும் நமக்கு தெரியாது, ஒருவேளை ஆண்டவர் கரெக்டாக தெரியும், அவர் கரெக்டாக செய்வார் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இந்த காரியம் ஆண்டவர் செஞ்சார். பட் வெரி டஃப் டைம். ஆனால் அதில் ஒரு என்னென்னா, அவள் இறந்து 90வது நாளில் முதல் சர்ச்சு கட்டினோம், 120வது நாளில் 2வது சர்ச்சு கட்டினோம். அவள் இறந்த கரெக்டாக 1 வருஷத்தில் 3வது சர்ச்சு கட்டிட்டோம். 3 சர்ச்சு அவன் இறந்ததுக்கப்புறம் தான் கட்டினோம். அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். நாங்கள் முயற்சி பண்ணோம், எவ்வளவோ ஒரு சர்ச்சு கட்டிடலான்ட்டு எத்தனையோ பேர்த்திட்ட கேட்டு ஒன்றுமே நடக்கலை. பட் இறந்து இவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் உங்கள் கால் உடஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நியூசிலாந்து போகிறதுக்கான வாசல் திறந்துச்சு இல்லையா? இப்போ உள்ளமே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஆலயம் கட்டுறதுக்கான வாசல்கள் திறந்துருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மனைவியை இழக்கிறது அப்படின்றது, ஒரு வாழ்க்கை துணையை இழக்கிறது தான் உளவியல் ரீதியாக அது அதிகமான வேதனை அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. வாழ்க்கை துணையை பிரிகிறது அல்லது இழக்கிறது தான் அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு வலி அப்படின்றாங்க. அந்த வலியை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, அல்லது அது இன்னும் கூட சொல்ல முடியாது, இன்னும் அதுக்குள்ள கடந்து போறீங்க ஓரளவுக்கு. அது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்தார்? ஒரே ஒரு காரியம், பெருசாக எதுவும் இல்லை. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்களேன்றதுக்காக தான் நம்ம ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங், என் பர்த்தை ஹோல்டு பண்ணி நிற்கிறேன் நான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லாட்டி நம்மலாம் இன்னும் ஒன்றுமே கிடையாது சொல்லி. அந்த பிள்ளைங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க? எப்படி அவங்க அந்த அதுலேருந்து வெளியே அந்த காயத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்களா? அவங்களும் அப்போ அங்கே ஒரிசாவில் இருந்தபோது ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் காலைல 7 மணிக்கு போவாங்க, 10 மணி வீட்டுக்கு வந்துடுவாங்க. திருப்பி இப்போ ஹோல் டே வீட்டில் தானே இருப்பாங்க. அது ரொம்ப மைண்டு தின்னுட்டே இருந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஏன்னா இந்த சேஞ்சு, காலையில் போனால் சாயந்தரம் ஆயிரும், அப்புறம் நைட்டு டியூஷன் அப்படின்ட்டு செட்டில் ஆயிருமேன்ட்டு தான் வந்தோம். இப்போ இங்கே வந்தோடனே கொஞ்சம் பரவாயில்ல முந்திக்கு. ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் வரும் பார்த்தீங்களா, அம்மா பிறந்த நாள், கல்யாண நாள், அப்படி இப்படின்னு அவங்க பிறந்த நாள், அப்படி இப்படின்னு அந்த ஒரு ஏதாவது ஒரு டேட் வரும் பாருங்களேன், அன்னைக்கு இவளுக்கு கொஞ்சம் அவுட் ஆயிடுவாளுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அது என்ன தான் இருந்தாலும் அது நினைவுன்றது அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாட்களை இல்லை, அது ஒரு காயம், அது ஆடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அது மறக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். அது தழும்பு போகாது, ஆனால் காயம் ஆறிடும். அது ஒரு ஆண்டவருடைய கிருபை வேணும் அதுக்கு. ஏன்னா இது கேட்குறவங்க உங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிப்பாங்க. கண்டிப்பாக. அதனால் இப்போ அது அவங்க ஒரு 6 மாதம் சுகவீனமாக இருந்தப்போவே அது உங்களுக்கு கஷ்டமான நாட்கள் தான். ஆமாம். அதை எப்படி நீங்கள் சந்திச்சிங்க அவங்க 6 மாதம் சுகவீனமாக இருந்த நாட்களில்? ஏன்னா எனக்கு கால் உடஞ்சிருந்தப்ப அவள் பார்த்தா, அவளுக்கு உடம்பு முடியாதப்ப நம்ம பார்க்கணும்ல. இல்லை, பார்க்கணுன்றது வேற, என்ன மனசுல இருந்த அந்த வேதனை. ஏன்னா ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்க்கறது அவங்க இயற்கையிலேயே அது அவங்க ரத்தத்திலே இருக்கு. ஆணுக்கு பணிவிடை செய்யறது, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பணிவிடை செய்யறது ரத்தத்துல இல்லை, அது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டாதான் உண்டு. அது எப்படி அதுவும் நீங்க 37 நாள் ஐசியூல இருந்ததெல்லாம், அது எப்படி அதை நீங்க அதை சந்திச்சீங்க, தாண்டி வந்தீங்க? அது ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அந்த கிருபையை தந்தாரு? இல்லை, ஐசியூவில் அவர் நம்மளை உள்ளுக்கு பார்க்க விட மாட்டாங்க, அது ஒன்று. பட் ஆனால் அதில் பெரிய மிராக்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் சரி, காலையில் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாள், ரொம்ப கஷ்டப்படுவாள். காலையில் அப்புறம் பிள்ளைங்களை எந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளப்பி அனுப்பிச்சி விடணும். அப்புறம் திருப்பி இவளை அதுக்கப்புறம் தான் எழுப்பவே ஆரம்பிப்பேன், ஏன்னா அது வரைக்கும் தூங்கியிருக்க மாட்டா அப்படின்ட்டு. அது ஸ்லோவாக ரெக்கவர் ஆவா. அப்புறம் ஆனால் அந்த டைம்லையுமே அவளை எந்திரிச்சு ஒர்க் பண்ண முடியாட்டி, ஆனால் உட்காந்துக்கிட்டே பின்னிக்கிட்டே இருப்பாள். பார்த்து நிறைய அந்த ஹேண்ட் ஒர்க்கே நிறையா பண்ணியிருந்தா. இன்னும் அன்கம்ப்ளீட். என்ன ஹேண்ட் ஒர்க் பண்ணுவாங்க? என்ன டெய்லரிங் முடிச்சதுனால அந்த இப்போ அந்த கோர்ஸாக எதோ சொல்லுவாங்க, அந்த கையில் பின்னி அந்த கம்யூன் சர்வீஸில் வைக்கிறதுக்காக ஒரு ஏதோ பின்னியிருந்தாங்க ஒரு நூல்லையே. அது முக்கால்வாசி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது முடித்து நான் சர்ச்சுக்கு தரேன் அப்படின்னா அதுக்குள்ளே இறந்துட்டா. அது அப்படியே இருக்குது. அப்படின்றப்ப அந்த டைம்லையும் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் என்னையால் முடிஞ்சது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவள் ஏதாவது ஒன்று அப்புறம் பிள்ளையும் பார்த்து ஈவினிங் ஆனால் பக்கத்தில் உட்காந்து ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடிகிறத சொல்லி கொடுத்துட்டே அப்படியே இருந்தாள். அவளோட பார்ட்டை அவள் கரெக்டாக முடிக்கிறத மாதிரியே இருந்துச்சு.
அதனால் அவ சைடில் செய்யும்போது நம்ம இதை செய்வோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வந்து 37 நாள் வந்து ஒரு மருத்துவமனையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பெரிய செலவு ஏற்பட்டு. ஆமாம். அதெல்லாம் கர்த்தர் எப்படி சந்திச்சாரு? ஆக்சுவலி நான் தொடக்கத்தில் போய் இறங்கி இது பண்ண எனக்கு ரொம்ப காசு இல்லை. அப்புறம் கடைசி அந்த ஃபஸ்ட்டு டே என்கிட்ட அந்த அவளோட செயின் தோடு இருந்துச்சு. அதை பக்கத்தில் ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இதை விற்று கொஞ்சம் காசு கொடுத்துருங்க அப்படின்னு. என்ன வேற கையில் காசு இல்லை, அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்ட்டு. அவர் அதை கேட்டுட்டு அவங்க வீட்டில் டக்குன்னு ஒருத்தவங்க மூலமாக அவங்க தம்பி மூலமாக பேசினாங்க. டக்குன்னு கொஞ்சம் காசு வந்துச்சு. அன்றைக்கி ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே ஒரு 75,000 என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. சரி, நான் அதை வச்சு பே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் டியூவில் போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அப்படி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4,33,000 கிட்ட டியூவில் தான் இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணேன், எனக்கு பணம் கட்டணும். அவள் இறந்துட்டா, பாடி எடுக்கணுன்னா காசு வேணும், எவ்வளோ கட்டுறீங்கன்னு என்கிட்ட ஒரு 2.5 லட்சம் எவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா மோர் தென் 10 lakhs மேலே கட்டிட்டேன். அதனால் இன்னும் ஒரு 4 லட்சம் 10 லட்சம் நீங்கள் செலவு கட்டியிருக்கீங்க. எவ்ரிடே யாராவது எனக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 10 லட்ச ரூபா நீங்கள் மருத்துவமனையில் கட்டியிருக்கீங்க. ஆமாம். அதுக்கு மேலே நான் மொபைலில் எவ்ரிடே எவ்வளோ பே பண்ண யார் போடுறானே தெரியாது. வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன செலவு பண்ணேன்றதை நான் இப்பயும் மொபைலில் வச்சுருக்கேன். கீப் நோட்ஸில் எவ்ரிடே 1ஆம் தேதி அக்டோபர் 1 இந்த அமௌண்ட்டு செலவு பண்ணேன், 2ஆம் தேதி அப்படின்னு நான் போட்டு கடைசி 5 நாளைக்கு. ஆனால் நீங்கள் வெள்ளூருக்கு வர்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ணேன். வரும்போது பெங்களூர்லேயே அவங்களுக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால வேறு வழி இல்லாமல் பெங்களூர் ஆனால் பட் அதுவும் சிஎம்சியோட கனெக்டட் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே 10 லட்சத்துக்கு மேலே அதே செலவு பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமும் இதில் நிற்கிது அமௌண்ட்டு ஒரு 3-4 லட்சம் இருந்துச்சு. கடைசியில் அவங்க வந்து சரி டியூ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு 2.5 இருக்குது, வேணா ஒரு 1.5 லட்சம் கட்டுறேன், ஏன்னா 1 லட்சம் வேணும், பாடி எடுத்துகிட்டு போகணும், அங்கே பரியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒன்று அந்த டேரக்டர் இருப்பா, நான் போய் மேலே ஆஃபீஸ் மேலே கேட்டு வரேன், அந்த ஃபைனான்ஸ் இன்சார்ஜ் அவர் டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்தார். வந்துட்டு வேணா நீங்கள் ஒரு 25,000 கட்டிட்டு போங்க அப்படின்ட்டார். ப்ரைஸில் அப்படியே நான் அங்கேயே அழுதுட்டேன். நான் அந்த இடத்துல ஆல்மோஸ்ட்டு 3,88,000 எனக்கு அங்கே டியூ அவங்க தள்ளுபடி பண்ணாங்க. அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்புறம் திருச்சிக்கு எடுத்துகிட்டு போனோம், அங்கே பரியலுக்கு எல்லாம் பண்ணோம். திருப்பி அந்த ஒரு செலவு கூட யார்கிட்டையும் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இல்லாமல் எல்லாமே செட்டில் பண்ண தேவன் கிருபை செஞ்சார். திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார். போய் திருப்பி பழையபடி ஊழியத்தாக ஆரம்பித்து தான் அங்கே ஊழியம் நடந்துச்சு. இப்போ ஓகே, காட்ஸ் கிரேஸு இப்போ அப்படியே கொஞ்சம் ஆகிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியத்தில் இருந்து. இப்போ உங்கள் உடன் ஊழியர்களை, உங்கள் மனைவியினுடைய மரணம் உங்கள் உடன் ஊழியர்கள், உங்கள் ஊழியத்தில் இருக்கிற விசுவாசிகளை ஏதாவது சோர்வடைய செஞ்சுதா, அதைரியப்படுத்திச்சா? ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ஏன்னா அவள் தான் எல்லா லேடிஸ் மினிஸ்ட்ரிலாம் அவள் தான் பார்ப்பா. இப்போ அது ஒரு எல்லாத்துக்கும் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. இல்லை, அவங்க விசுவாசத்தை எதுவும் அசைச்சுதா? அப்படி எதுவும் அவங்க நம்மள்ட்ட எதுவும் ஷேர் பண்ணலை. பட் எல்லோரும் வருத்தப்படுறாங்க, சரி இப்படி நல்லா பண்ணிட்டு இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களேன்னு அந்த வருத்தம் இருக்குது எல்லாத்துக்கும். நல்லா பண்ணுறவங்க இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு வருத்தம் இருக்குது. சரி, அவங்க இருந்து தான் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நம்மளே இப்போ ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னா கோ வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். நம்மளா ஒரு பெருசாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி எனக்கும் தெரியல லைஃப்பில். பார்ப்போம் ஆண்டவர் அடுத்தது என்ன செய்கிறாரு அப்படின்ட்டு.